ஓம் சக்தி பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? பங்குனி மாதம் அமாவாசைக்கு மேல்மருவத்தூருக்கு கிளம்பிட்டோம்ப்பா. அன்னையின் அருள்வாக்கு, இயற்கையே இறை. நான் கற்கல்லே போய்ப்பா கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் மேல்மருவத்தூரில் போய் இறங்கிவிடுவேன்ப்பா. இறங்கினோடனே என்ன என் மனசில் உடனே தோணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு உடனே அமாவாசைக்கு அம்மா வர வைக்கிறா பாருடா, அதுதான் பெரிய அற்புதம்டா. போனோடனே அம்மாவுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லுவேன்டா. எப்பயுமே சொல்கிற மாதிரிடா, நான் போய் இறங்கினோடனே நேராக அதரவண பத்திரகாளிக்கு போய்டா அம்மாட்ட வேண்டிக்கிட்டு உண்டியலில் காசு போட்டுடுவேன்டா. போட்டோடனே இது 3வது அமாவாசைடா, பங்குனி மாதம். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும்ப்பா, நான் 3 அமாவாசையாக நான் தொடர்ந்து மேல்மருவத்தூருக்கு வரேன்னு. நம்ம மேல்மருவத்தூர் மண்ணை மிதிக்கணுன்னாப்பா நம்ம அம்மா நினைக்கணும்ப்பா. அப்போ தாண்டா நம்மளால் போக முடியும். அம்மா நினச்சிட்டானா கட்டாயம் நம்ம அமாவாசைக்கோ இல்லை சாதா நாள்லேயே நம்ம மருவத்தூருக்கு போகலாம். போனோம்னா நம்ம செவ்வாடை கட்டி தாண்டா மருவத்தூருக்கு போகணும். அங்கே போயிட்டு நம்ம இங்கேயே அம்மாட்ட வேண்டிக்கணும். அம்மா நம்மளை வரவழைக்கிறா. நம்ம அம்மாட்ட நம்ம மன கஷ்டங்களா, நம்ம உடல் நோய் வாய்ப்பட்டிருக்கா, இல்லை பிள்ளைங்க படிக்கலையா, இதெல்லாம் நம்ம அம்மாட்ட வேண்டிக்க கோரிக்கையாக நம்ம அம்மாட்ட வச்சுட்டு 3 அமாவாசை தொடர்ந்து போய் 3வது அமாவாசை அம்மாட்ட நல்லா வேண்டிட்டு, அம்மா நான் அதரவண பத்திரகாளிக்கிட்ட போய் நான் பொங்கல் வைக்க போகிறேம்மா, நீங்களும் என் கூடயே இருங்கம்மான்னு நம்ம சொல்லி வேண்டிகிட்டு போய் பொங்கல் வைக்கணும்ப்பா. நம்ம இப்போ அம்மாட்ட நம்ம வர்றோன்னா அம்மாவுக்கு பிடிச்சதுடா செவ்வாடை தாண்டா அழகு கேட்டிங்கன்னா, அம்மா சொல்லியிருக்காங்க ரத்தத்தின் நிறம் சிகப்பு. ஒரே தாய் ஒரே குலம், ஜாதி மதம் வேற்றுமை எதுவுமே கிடையாதுடா. ஒரே நிறம் செவ்வாடை தாண்டா அம்மாட்ட. மேல்மருவத்தூர்னா செவ்வாடை தாண்டா. தயவு செய்து நான் உங்களுக்கு அம்மாட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து மஞ்சள் அடை கட்டிக்கிட்டோ இல்லை கலர் ட்ரெஸ்லையோ கொஞ்சம் வர்றதை தவிர்த்துங்கடா. செவ்வாடை கட்டி மேல்மருவத்தூருக்கு வாங்கடா. அது தாண்டா அழகு. அது தாண்டா நம்ம அம்மா நம்மளை நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி செவ்வாடை கட்டி மருவத்தூர் மண்ணை மிதிக்கிறாங்கன்னு அம்மாவே சந்தோஷப்படுவாடா. நம்ம மேல்மருவத்தூர்லடா அம்மாவுக்கு பிடிச்சது என்ன தெரியுமாடா? தொண்டு. அடுத்தது அன்னதானண்டா. நம்ம மேல்மருவத்தூர் மண்ணை போய் மிதிச்சிட்டா ஒரு சிறு துரும்பையாவது தூக்கி அப்படி குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகணுண்டா. அது தாண்டா நான் அந்த தொண்டு தாண்டா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் யார் மருவத்தூர்லாம் போகிறீங்களோ அங்கே போய் சின்ன ஒரு குப்பை கிடந்தாலும் எடுத்து சுத்தம் பண்ணி அதை எடுத்து போட்டுட்டு போங்கடா. யாராவது அந்த இடத்துல அசனம் பண்ண அம்மா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இது அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு எடுத்து நீங்கள் சொல்லுங்கடா விளக்கத்தை. நான் கோயிலுக்குள்ளே போனோன்னேப்பா நிறையா சப்ஸ்கிரைபர்ப்பா புதுசாக அம்மா நீங்கள் சொன்ன பிறகு தாம்மா நாங்கள் மருவத்தூர் வந்திருக்கோம், அம்மா படம் வாங்கி வச்சுருக்கோன்னு எல்லாம் சொன்னீங்கடா. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்டா. இதை கேட்டுட்டு நீங்கள் மருவத்தூருக்கு அம்மாவை தரிசனம் பண்ணது ரொம்ப நன்றிடா. நேராக போயிட்டு அன்னதானம் கூடம் இருக்கும். அன்னதானம் கூடத்துக்கு ஏற்றாப்புல தான்ப்பா பொங்கல் வைக்கிறது. அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எங்கே பொங்கல் வைக்கிற கலையம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க. நேராக கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. பொங்கலுக்குள்ளே பானை, அரிசி, வாழை இலை, தேங்காய், அதுக்குள்ளே பிரசாதமெல்லாம்ப்பா 150 ரூபாடாங்க. அதை அங்கே கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேராக நம்ம எடுத்துக்கிட்டு அங்கே பைப்பில் தண்ணி கரெக்டாக அங்கே திருப்பம்பு இருக்குது, அங்கே கொண்டுட்டு நம்ம கலையத்தை நல்லா கழுவிட்டு அதிலே அரிசியை போட்டு அரிசியை நல்லா கிளஞ்சிட்டு தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தை போட்டு அதில் இருக்கும். அதை எடுத்து மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு நம்ம நேராக கொண்டாந்து அடுப்பில் வச்சுணுண்டா. அங்கேயே பார்த்தீங்கன்னா குச்சிலாம் அங்கேயே இருக்குது, காஞ்ச குச்சியெல்லாம். அதை எடுத்துகிட்டு போட்டு நம்ம பொங்கல் பானையாக அங்கே பொங்கணும். பொங்கி முடித்த உடனே அதிலே பொங்கினோடனே அதில் சர்க்கரை போட்டு நெய் ஊற்றி எடுத்து நல்லா சுண்டை கிண்டிட்டு எடுத்துக்கிட்டு நேராக அதரவண பத்திரகாளிக்கிட்ட போகணும். அதரவண பத்திரகாளிக்கிட்ட கொண்டு போய் அந்த பானையை கொண்டு போய் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு இலையும் தேங்காயும் கழுவிட்டு வரணும்டா. கழுவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பையை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் வைக்கோல் இருக்கும் கொஞ்சோண்டு கட்டி. அந்த வைக்கோலை எடுத்து கீழே போட்டுட்டு அது மேலே இலையை பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடச்சிட்டு 2 பேரும் அந்த நுனி வாழை இலை வைக்கணும்டா. அதில் நடுப்புற சக்கரை பொங்கலை வைக்கணும். வச்சுட்டு நம்ம மூல மந்திரம் சொல்லணுன்னா 108 சொல்லலாம். மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம வேண்டுதலையும் நமக்கு என்ன குறையோ அந்த இடத்துல அதரவண பத்திரகாளிகிட்ட வச்சுட்டு வேண்டிட்டுடா. தயவு செய்து யாருமே தேங்காய், வாழைப்பழம், சக்கரை சாதம் நம்ம செஞ்சுருக்கோம், இல்லை இது அம்மா இடத்துல பிரசாதம் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அது அம்மா திஷ்டியை புழிகிறோம். திஷ்டியை புழிஞ்சு அங்கேயே வச்சுட்டு வாங்கினு தான் நம்ம அம்மா அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அங்கே திஷ்டியை புழிஞ்சிட்டு அப்படியே இலையை வச்சுட்டு கும்பிட்டுட்டு அதரவண பத்திரகாளியை 3 சுற்ற சுற்றிட்டு உண்டியலில் காசை போட்டுட்டு நம்ம மட்டும் வர வேண்டியது தாண்டா. அது தாண்டா நம்ம பொங்கல் வைக்கிற இடம். அம்மா சொன்ன அருள்வாக்குப்படி நம்ம வேண்டுதலை அங்கே கொண்டு போய் நம்ம நிறைவேற்றுறதுக்கு அம்மா செய்ய சொல்லியிருக்கா. நம்ம அமாவாசைக்கு வர்றதுக்குடா நம்ம அம்மா நமக்கு இவ்வளவு ஒரு அற்புதங்களை செய்து கொடுத்துருக்காடா. ஏன்னா நம்ம கஷ்டங்கள் நமக்கு யாராவது செய்வனை செய்திருந்தாலோ இல்லை நமக்கு என்னென்ன நமக்கு துயரங்கள் இருந்தால் தீர்றதுக்காக அம்மா அமாவாசையில் எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க,
வந்து குச்சி போடுங்க. அடுத்தது நேராக போய் அதரவண பத்திரகாளிக்கு நேராக நீங்கள் தலையை சுற்றி காசு போடுங்க. தேங்காய் திஷ்டி வாங்கி உடைங்க. அங்கேருந்து வந்து அதரவண பத்திரகாளிகிட்ட வந்து பொங்கல் வைங்க. பொங்கலை வச்சுட்டு உங்களோட கோரிக்கையை வந்து அதரவண பத்திரகாளிகிட்ட வைங்க. உங்களுக்கு யாராவது செய்வனை செய்துறா எதுவாக இருந்தாலும் அதரவண பத்திரகாளி பார்த்துப்பா, அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அமாவாசைக்கு எவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் அம்மா அருள்வாக்கில் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கா தெரியுமாப்பா. நமக்கு அம்மா வந்துப்பா வேள்வியை கொடுத்து வேறு எந்த கோயில்லையும் கிடைக்காத ஒரு அற்புதம் மருவத்தூரில் மட்டும்தான்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு அற்புதம் ஒரே இடத்துல அம்மா நம்மளை செய்ய சொல்லி ஒரே சிந்தனை, ஒரே செயல். நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மருவத்தூரை மண்ணை மிதிக்கும்போது நம்ம கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துடும்ப்பா. நமக்கு எதுவுமே நினப்பு வராது, அம்மா நினப்பு மட்டும்தான் வரும். அம்மா இதை செய்ய சொன்னால் நம்ம இதை செய்யணும், நம்ம குச்சி போடணும், குச்சி போடும்போது இதை மாதிரிலாம் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு அற்புதமான யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுடா, எந்த கோயிலையும் நடக்காது. ஏன்னா குச்சி போடும்போது நம்ம அம்மாவை கருவற அம்மாவை பார்த்துட்டு நேராக சூளத்துக்கு நேராக வந்து நம்ம தலையை 3 சுற்றி நம்ம கரெக்டாக குச்சி போட சொல்கிறா. உடனே தேங்காய் பை உடைக்க சொல்கிறா. நேராக கருவற அம்மா இந்தாண்ட பார்த்திங்கன்னா அதர்வன பத்திரகாளி. இது போய் தேங்காயை வாங்கி நம்ம திஷ்டியை சுற்றி அதை உடைக்கும்போது அது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த தெய்வங்களே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. வேறு எந்த கோயிலையும் கிடைக்காத அற்புதம் நம்ம மேல்மருவத்தூரில் மட்டும்தாண்டா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பும் அற்புதங்களும் அம்மா நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறா. அப்புறம் நல்லபடியாக குச்சிலாம் போட்டுட்டுப்பா வாங்க இது அன்னதானம் போட்டாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டுப்பா நேராக எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அதர்வன பத்திரகாளிக்கு வந்து தேங்காய் வாங்கி சுற்றி திஷ்டி பண்ணி உடச்சிட்டுப்பா, திஷ்டி காயை உடச்சிட்டு வந்து சக்தி ஒளி புக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, எல்லாருமே மறக்காமல் மருவத்தூர் போனீங்கன்னா மந்திர நூல் புக்கு இல்லாதவங்க மந்திர நூல் புக்கு சக்தி ஒளி புக்கை மறக்கவே மறக்காதீங்கடா. வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வைங்க. அதே ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் சொன்ன உடனே தாம்மா நான் இந்த நடதாம்மா அமாவாசைக்கு வந்திருக்கேன், என்னம்மா செய்யணும் அப்படின்னாங்க. நீங்கள் போய்ப்பா முதல்ல என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மந்திர நூல் புக்கு வாங்குங்க, சக்தி ஒளியை வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் காட்டி இது தாண்டா நமக்கு சக்தி ஒளி விற்கிற இடம், மறக்காதீங்கப்பா. யாரும் வந்தது கூட இல்லைடா, நம்ம மருவத்தூருக்கு வந்தது பெரிய அற்புதம். அதுவும் அம்மா நினச்சாதாண்டா நம்ம இந்த இடத்துல வர முடியும். அதனால் மறக்காமல் சக்தி ஒளி புக்கை வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க. உங்கள் வீட்டுக்காரங்க எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தோ, நீங்களும் எங்கேயாவது திடீர்னு யாராவது உடம்பு சரியில்லைன்னு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கையில் எங்கே போனாலும் இந்த சக்தி ஒளி புக்கை எடுத்துகிட்டு போங்கப்பான்னு சொன்னப்பா. இது தாண்டா நமக்கு அம்மா சொல்லி கொடுத்த தாரக மந்திரம். இது தாண்டா உண்மையாலுமே நம்ம அம்மாட்ட கிடைக்க அற்புதமான அருள்வாக்கும் வாய்ப்பும் நமக்கு. அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கணும்டா. அதை நம்ம அம்மா சொல்கிற ஒரு அருள்வாக்கும் நம்ம பார்த்துட்டுப்பா அதை நம்ம தாண்டா பயன்படுத்திக்கணும். அம்மா என்ன சொல்கிறா, நான் உனக்கு காட்டுறேன், வழி காட்டுறேன், நீ அந்த பாதையை நல்ல பாதையாக பண்ணி நடந்து வா, உனக்கு நல்ல பாதையை நான் காட்டி விட்றேன்னு அம்மா சொல்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.